If you stay in your comfort zone, that's where you will fail. You will fail in your comfort zone. Success is not a comfortable procedure. It is a very uncomfortable thing to attempt. So you got to get comfortable being uncomfortable if you ever want to be successful. Hi everyone. Today this is a special lesson. We are going to talk in different language. Dania Erika இன்றைக்கு நாங்கள் ஒரு டெஸ்ட் ரூட் ப்ரிப்பரேஷன் செய்ய போகிறோம். எந்த டெஸ்ட் ரூட் சொன்ன? நியூட்டன் லாங்வில் டெஸ்ட் ரூட். ஸோ தானியா ஃப்ரம் இந்தியா. அவள் தமிழில் பேசுகிறதுக்கு சரியான விருப்பம். ஸோ இந்த வீடியோ தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடந்தால நாங்கள் இதை டிசைட் பண்ணியிருக்கோம். இது தமிழில் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இந்த டெஸ்ட் ரூட் நார்மலி மார்னிங் 8-10 டெஸ்ட் யாராவது எடுத்தால் மோஸ்ட்லி இந்த டெஸ்ட் ரூட் பாசிபிளாக வரலாம். சரியா? என்ன சரி, கண்ட்ரி ரோட் டெஸ்ட் ரூட் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அது இந்த டெஸ்ட் ரூட் போயிருக்கோம். இது நியூட்டன் லாங்வில் டெஸ்ட் ரூட் தான். இது நம்ம செட்னப் போல பண்ணல. நான் வேர்பல் டிரெக்ஷன் தாரணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் தானியா ஃபியூ கொஷன்ஸ் உண்டு. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு தரம் நியூட்டன் லாங்வில் டெஸ்ட் ரூட் போயிருக்கோம். என்ன? ஸோ அதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ், குட் என்ன, பேட் என்னன்னு சொல்லுவோம். எது ஈஸியாக இருந்துச்சு, எது ஹார்டாக இருந்துச்சு? ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, மேண்டேட்ரி லேன்ஸ் இருந்தது ஒரு ரவுண்ட் அபவுட்ல. ஸோ அதுல லெஃப்ட் எடுத்தாக்க நியூட்டன் லாங்வில் மேண்டேட்ரின்னு சொல்லி போனோம். அண்ட் ரைட் கோயிங் ஸ்ட்ரைட் அதுல போனா வார்டன் வில்லேஜ். ஸோ நம்ம ரெண்டு ரூட்டுமே கவர் பண்ணிருக்கோம். பொட்டில் டம்ப் ரவுண்ட் அபவுட் தான் சொல்லுங்க. இது இந்த டெஸ்ட் ரூட்ல 2 டிஃப்ரெண்ட் மேண்டேட்டரி லேன் நம்ம பார்த்தேனே. ஒன்று கிங்ஸ்மேட் ரவுண்ட் அபவுட், அடுத்தது பொட்டில் டம்ப் ரவுண்ட் அபவுட். ஓகே, ஃபைன். அந்த வேல நியூட்டன் லாங்வில் டெஸ்ட் ரூட்ல இப்போ நம்ம போறது ஆப்போசிட் டிரெக்ஷன். ஓகே, ஆப்போசிட் டிரெக்ஷன். இது பக்கிங்ஹாம் ரோட் டபுள் மினி ரவுண்ட் அபவுட் கவர் பண்ணும். ஓகே, அது நம்ம செஞ்சிருக்கோம் தானே. பக்கிங்ஹாம் ரோட் டபுள் மினி. இது எப்படி போகுதுன்னு சொன்னா, பக்கிங்ஹாம் ரோட் டபுள் மினி ரவுண்ட் அபவுட் க்ராஸ் பண்ணி திரும்ப நியூட்டன் லாங்வில்லுக்குள்ளே போகுது. திரும்ப நியூட்டன் லாங்வில்லில் இருந்து ஹெடிங் டுவர்ட்ஸ் டு பொட்டில் டம்ப் ரவுண்ட் அபவுட் ஆப்போசிட் டிரெக்ஷன். ஓகே. இப்போ என்ன அதில் ஸ்பெஷல் ஒன்று காட்டணும்னு சொன்னால், நியூட்டன் லாங்வில் ஜங்ஷன்ல இருந்து பொட்டில் டம்ப் ரவுண்ட் அபவுட்டுக்கு போகிற அந்த டிரெக்ஷன் இப்போ கண்ட்ரி ரூரல் ரோடு இல்லை. ரூரல் ரோடு என்ன ஸ்பீட்? 60 நேஷனல் ஸ்பீட். என்ன மேக்ஸிமம் ஸ்பீட் உங்களுக்கு ஓடலாம்? 45 50 போக இயலாது. பாசிபிள் போகலாம், ரைட்? 40-45 மேக்ஸிமம். ஆனால் இப்போ அதை ஆல்டர் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணிருக்காங்க, சிங்கிள் கேரேஜ் வே. ஸோ யூ ஷுட் கோ 55-60 அந்த ரோட்ல ஓடலாம். ஆனால் அப் அண்ட் டவுன் இருக்கு. அதில் கான் ஸ்பீட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் போகணும். இதான் நம்ம இப்போ செய்யறோம். இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்ல, மேபி ரூட் போறப்போ இருந்துச்சுனா ஏதாவது பிளேயர் வந்துச்சுன்னா நம்ம அடாப்ட் பண்ணுவோம் லெசன். அபார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஏதாவது क्वेश्चन? இல்ல. ரைட். சேஃப்டி குயிக் क्वेश्चन. இஃப் எனிதிங் கோஸ் ராங், இப்போ வேர்பல் இன்டர்வியூ பண்ணுவேன். ஓகே, வேர்பலி நான் இன்ஃபர்மேஷன் தருவேன். அப்படி வேர்பல் இன்டர்வியூக்கு டைம் இல்லாட்டி என்ன செய்யலாம்? நான் வேர்பல் இன்டர்வியூக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் ஃபிசிக்கல் இன்டர்வியூ நாம் செய்யணும். எப்படி? பிரேக். நான் எந்த பிரேக் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி ஸ்டியரிங். நான் இப்போ ஸ்டியரிங்கை ஷேர் பண்ணக்குள்ள நீங்கள் கையை எடுத்துடப்படாதா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன் ஒழிய ஐ டோன்ட் டேக் த ஃபுல் கண்ட்ரோல். ஓகே. பாரு, இன்றைக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் டிரைவிங்? ஓகே, யாரு? நான் தான். நீங்களா? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னண்டா சேஃப்டி மெயின்டைன் பண்ணுறது, ரைட்? ஓகே. வெதர் எப்படி இருக்கு தானியா? ரொம்ப சன்னி டாஸ்லிங் வெதரா இருக்கு இன்னைக்கு. நைஸ் அண்ட் சன்னி. இப்போ சன் உங்களோட ஸ்ட்ரைட் ஐ அடிச்சா எப்படி நீங்க அவாய்ட் பண்ணலாம்? ஐ திங்க் இது என்னன்னு தெரியல, பட் சன்வைசர் யூஸ் பண்ணி நீங்க அதை அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட்.
டெஸ்ட்டில் உங்களுக்கு சன்கிளாஸ் போடலாமா இல்லையா என்ற ஒரு கொஷன் வந்தால் இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த 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 டவுட் இருக்கு. டெஸ்ட்டில் சன்கிளாஸ் போடலாம், சரியா? சன்கிளாஸ் போடலாம். ஆனால் இப்படி அந்த சன்வைசர் மாதிரி இந்த ஹெட் போட்டால் தான் எக்ஸாமினர்ஸுக்கு அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் கூட கலந்து தருவாங்க. யூ கேன் வேர் சன்கிளாஸஸ். ஓகே, ஃபைன். எதுவும் கொஷன்ஸ் இல்லை? ரைட், ஓகே, மூவ் ஆன் வென் யூ ரெடி. இப்போ எங்கால வில்டன் அவென்யூல நிற்கும். டெஸ்ட் சென்டர் வந்து தானியா அந்த லெஃப்டில் இருக்கு, அண்ணா இருக்கு, சரியா? இப்போ ரைட் சைடில் இருக்கிறதால we are going to move on when you ready. Directions வந்து நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், சரியா? அவ்வளோத்துல சில டவுட்டுகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எனி டைம் யூ கேன் கொஷன் அண்ட் ஆன்சர். on the மூவில் கொஷன் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு ஓகே? எனக்கு ஓகே. ரைட், ஓகே, ஃபைன். அப்போ நம்ம கொஷன் ஆன்சரை வச்சுக்கொள்வோம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் டாக் த்ரூ பண்ணுவேன், இல்லாட்டி நான் ப்ராம்ப்ட் பண்ணுவேன். அது நீங்கள் டைம் டு டைம் நீங்கள் கேட்கலாம், சரியா? ஹாப்பி? மூவ் ஆன் when you ready please. Well done, perfect. இப்போ நம்ம வில்டன் அவென்யூல இருக்கோம் தானே? End of the road, turn right please. லெஃப்ட் சைடில் தான் டெஸ்ட் சென்டர். நம்ம அண்டு போய் பார்த்துருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் நேச்சுரலாக ட்ரைவ் பண்ணுங்க. எஸ், சேஃபா? இதில் தானியா இந்த காசு இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த இந்த டிரைவேலேருந்து காசு சடன்லி வெளியே வர வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? நீங்கள் இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் தான் நீங்கள் அவர்கிட்ட பார்க்கிங்க, முன்னுக்கும் கொஞ்சம் பாருங்க. ரைட், வெல் டன், பர்ஃபெக்ட், தட்ஸ் இட். எடுங்க கோ. ஏன் நிற்கிங்க? அவர் உள்ளுக்கு போவார், அவருக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கு தானே. அவர் உள்ளுக்கு பார்க் பண்ணுறதுக்காக தான் அப்படி வந்திருக்கார். ஆனால் ஃபர்ஸ்ட்டாக வந்தது ஜம்ப் பண்ணிட்டான். அப்போ நம்ம நின்று தானே ஆகணும். மற்ற காருக்கு நீங்கள் யூ டோன்ட் நீட் டு ஸ்டாப் ஃபார் நோ ரீசன். கம்மிங் அப் அட் த ரவுண்ட் அபவுட், டர்ன் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ப்ளீஸ். வெல் டன், குட் மிரர்ஸ் அண்ட் சிக்னல் தானியா. இப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி? I think the opposite. அண்ணா ஆப்போசிட் வாரவனுக்கு என்ன மினி ரவுண்ட் அபவுட் தானே? யாரும் ஆப்போசிட் இங்கே டர்ன் பண்ணுறவா? இல்லை, தென் யூ கேன் கோ. அதில் கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ சர்ச் கிரீன் ரோடு இது, சரியா? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ப்ரொசீட். இதை பார்த்தீங்களா? ஓகே. இந்த ரோடு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு தானே? கார்ஸ் ரெண்டு சைடுமே பார்க் பண்ணிருக்கு. ஸோ who will get priority? It depends. நம்ம side car இருந்துச்சுன்னா we have to wait. Okay. The other side ல இருந்துச்சுன்னா depends on the situation. Depends on the situation. Yes. No one get priority in the situation. அப்ப நம்ம எப்படி அதை பிளான் பண்ணலாம்? We have to look ahead. Look ahead. That's it. முன்னுக்கு நல்லா முன்னாடி பார்த்தா மட்டும்தான் பண்ணலாம். இப்போ இவங்க இந்த டிரைவிங் ஸ்கூல் கார் என்ன செய்ய போகுது? I think they will slow down. Okay. அவங்க சேஃப் சைடு போயிட்டாங்க. End of the road தானியா, turn left. Okay. இந்த ரோடு எப்படி ஷேப்? Downhill, yes. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, கொஞ்சம் லெஃப்ட். அந்த கார்னர் வந்து ஷார்ப் கார்னரா, ஸ்வெப் கார்னரா? கொஞ்சம் கர்வியா தான் இருக்கு. எஸ், அப்ப நீங்க அந்த கார்னருக்கு போலாம் தானே? எஸ். ரைட், heading towards to Buckingham Road double mini roundabout. First roundabout, turn right and following straight on the second. Well done. கொஞ்சம் ரைட்ல வெச்சிக்கணுமா? இதுல எத்தனை லேன் இருக்கு தானியா? 2 lane. Oh, is it okay? Yes, 2 lane. Very narrow. No. அங்க ஹோல்ட் பண்ணுங்க.
அந்த கார் நீங்கள் நோட் பண்ணலையா? பண்ணல. இப்போ எடுக்கலாம் தானே? எடுங்க. கொஞ்சம் ரைட்டா, கொஞ்சம் ரைட், மோர் ரைட். கீப் ஆன் த ரைட் லேன். ரைட். And following straight. Okay, do not give indicator. Yes. இப்போ அடுத்தது அந்த கார் வந்தாங்கல்ல ரைட் லேன்ல நிக்கி. Okay. அப்போ நீங்க I am repeating this double mini roundabout. Dania misjudged on the right side gap, so I had to use the dual control brake. She didn't notice the car on the right side. So after recording this video, I'm going to adopt this lesson, so you can have a look again this one. Yeah. Thank you. Don't worry, you can carry on. அவடத்துல நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க wrong விட்டு நான் பிரேக் அடிச்சேன். ஆமா, அந்த கார் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி இருந்த மாதிரி கெஸ் பண்ணிட்டேன். 2 கார்ஸும் ரைட் சைடில் இருந்து உன்னை இதை எடப் பண்ணணும் லெசனை. இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு நான் அந்த அவளுக்கு திரும்ப கூட்டி வரலாம். மோஸ்ட்லி அது வந்து ஒரு பக்கிங்ஹாம் ரோட் டபுள் மினி ரவுண்ட் அபவுட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரவுண்ட் அபவுட். அது செப்பரேட் வீடியோ இருக்கு, நீங்கள் தேவைச்சுன்னா பாருங்க. சரியா? இது என்ன ஸ்பீட் தானே? 30. வெல் டன், பெர்ஃபெக்ட். உங்களோட ஸ்பீட் இப்போ என்ன? 27. வெல் டன். Coming up at the next road, turn left where that white car is going. Okay. நம்ம இப்போ பக்கிங்ஹாம் ரோட்ல இருந்து சென்ட் கிளமென்ஸ் டிரைவில் டர்ன் பண்ணுறோமா? ஸ்லோவர், more left, closer to the curb. Right, follow the road. That's it. இதில் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் தானே. நீங்கள் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணாட்டி இடத்துல லேன் டிசிப்ளின் சீரியஸ் ஃபால்ட் வரும். ஓகே, இந்த பெண்ட் இருக்கு தானே, இந்த சென்ட் கிளமென்ஸ் டிரைவில் இந்த பெண்ட் வந்து வெரி டைட் பெண்ட். ஸ்லோவை முன்னாடி ஏதும் கார் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்லோவாக போங்க. more left. ரைட், கர்ப் கேர்ஃபுல்லா. இதில் பிக் வேனோ லொரி வந்தால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி அவங்கள போவீங்க, இல்லாட்டி அவங்க ஸ்டாப் பண்ணால் நீங்கள் எடுங்க. ஓகே, இந்த சேம் டைம் ட்ரை பண்ண வேணாம். எடுங்க. எஸ், இங்கே அங்கே கெப் இருக்குது தானே, அந்த கார் வாரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஸ்லோவை இப்போ ஹோல்ட் பேக் பொசிஷன் என்ன? ஸ்லோவை 1 to 2 காலன்ஸ். எஸ், ஓகே. சன் டெசில் பண்ணுதா? கொஞ்சம் லைட்டா, பட் ஓகே. சன்வைசர் ஹெல்ப் பண்ணுதா? என்ன இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. பெரலல் பார்க்கிங் செய்கிறாங்க இந்த ரோட்டில் வந்து இடத்துல பெரலல் பார்க்கிங் கேட்குற எக்ஸாமினர்ஸ். சரியா? நம்ம இடத்துல வந்திருக்கோம் என்ன ஒரு தரம் வந்து பெரலல் பார்க்கிங் பண்ணல. எண்ட் ஆஃப் தி ரோட் டர்ன் லெஃப்ட் ப்ளீஸ். இവിടത്തെ பெரலல் பார்க்கிங் செய்யல என்ன? ரைட், ஓகே, ஸ்லோலி. மூவ் டு தி லெஃப்ட். இதில் இந்த ஜங்ஷன் வந்து தானே ஓப்பன் ஜங்ஷனா க்ளோஸ் ஜங்ஷனா? இது வந்து க்ளோஸ்ட் ஜங்ஷனா? கொஞ்சம் அந்த சைடு எனக்கு விசிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. வெயிட் 2 திங்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணணும். எஸ், கேரி ஆன். இடத்துல ஒரு இடத்த சேஃபான இடத்துல புல் அப் பண்ணுங்க. புல் அப் ஆன் தி லெஃப்ட். இடத்துல புல் அப் பண்ணுங்க. கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வாங்க. இங்கே ஓகே, ஃபைன், அண்ட் ஸ்டாப் ஹியர். ஓகே, கொஞ்சம் கேட்சப் பண்ணுவோம். ரைட், பார்க். ரைட், ஃபியூ திங்ஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. ஒன்று, பக்கிங்ஹாம் ரோட் டபுள் மினி ரவுண்ட் அபவுட் என்ன சீரியஸ் ஃபால்ட் அவடத்தை வந்த ரைட் சைடு வந்துட்டு அந்த கார் வரப்போ நான் உள்ள ப்ரொசீட் பண்ணேன். அப்சர்வேஷன், ஜட்ஜ்மெண்ட், சீரியஸ் ஃபால்ட். அது அவேர்னஸ் அண்ட் பிளானிங். உங்களோட பிளானிங் அவடத்தை ரோங் இடத்துல அவடத்துல ஃபிசிக்கல் இன்டர்வியூ ஒன்று நடந்துச்சு. என்ன நீங்கள் பிரேக் வந்துட்டு நான் பிரேக் அடித்தேன். நான் என்ன என்னச்சுன்னா இடத்துல வந்து நாங்கள் நான் இப்போ வேர்பல் இன்டர்வியூக்கு டைம் இல்லை, அதால் ஃபிசிக்கல் இன்டர்வியூ நான் செய்ய வேண்டிய. அப்போ இது என்னச்சுன்னா 2 கார்ஸ், அந்த போத் கார்ஸும் அந்த பக்கிங்ஹாம் ரோட் டபுள் மினி ரவுண்ட் அபவுட்டில் லெஃப்ட் சைட் லேனில் இருந்துச்சு. என்ன
லெஃப்ட் லைன்ல இருந்தா இன்கேஸ் அவங்க 2 பேரும் வந்து அந்த 2 காசும் ரைட் லைன்ல இருந்தா பேசிக்கலி அவங்க மற்ற ரோடுக்கு போவாங்க, இன்சைட் ரோடு, அந்த சென்னை ரோடு நம்ம வந்த ரோடுக்கு போவாங்க. லெஃப்ட் சைடில் இருந்ததால தானே டெஃபினெட்லி ஸ்ட்ரைட்டாக தான் போகிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப். அவிடத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதை தான் நான் அதை பிரேக் பண்ணேன். இல்லாட்டி அவிடத்தை வந்து கோச்சிங் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ எப்படியும் அதை அடாப்ட் பண்ணணும் அந்த லெசனை. இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு இந்த டெஸ்ட் ரோட ஃபுல்லாக பார்த்துட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு நம்ம திரும்ப போவோம். ஓகே, ஹாப்பியாக இதா? ஓகே, நான் இந்த ஜங்ஷன் இருக்கு தானே, இப்போ இதில் அப்ரோச் பண்ணக்குள்ள அது வந்து ஓப்பன் ஜங்ஷனா க்ளோஸ் ஜங்ஷனா? எனக்கு வந்து ரைட் சைடில் விசிபிலிட்டி இல்லாததுனால நான் அது எவ்வளோ விசிபிலிட்டி இல்லை உங்களுக்கு? க்ளோஸ் ஜங்ஷன் என்ன? க்ளோஸ் ஜங்ஷனா 2 சைடும் வியூ இல்லாத, வியூ கம்ப்ளீட்டா இல்ல. கம்ப்ளீட்டா இல்லன்னு சொன்னா என்ன, நீங்க லீன் ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இது லீன் ஃபார்வர்ட் பண்ற அளவுக்கு இல்ல. வந்துட்டு சன் டாஸ்ல ஆனதுனால எனக்கு வந்துட்டு ஃபுல்லா அங்க வருதா இல்லையான்னு தெரியல. ரைட், ஓகே, மேபி தட்ஸ் அக்செப்டபிள். இப்போ சன் டசில்ஸ் பண்ணதால உங்களுக்கு அந்த இது விசிபிலிட்டி தேவையில்லை. ரைட், ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்போ இருந்து இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி எடுக்க வேண்டிய ரீசன் ஒன்று இல்லை. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்ட் வெஹிக்கிள் இருந்ததால மேபி நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, அது அக்செப்டபிள். ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஜங்ஷனில் வந்து வெரி கேர்ஃபுல். சரியா? இப்போ அன்னெசரி நீங்கள் எவ்ரி ஓப்பன் ஜங்ஷனில் ஸ்டாப் பண்ணி எடுக்க போனால் அண்டு ஹெசிடேஷன் ஃபால்ட் வருத்தவங்க. வி டோன்ட் நீட் தட் ஒன். ஓகே, ஆனால் சேஃப் கேப் அண்ட் ஜட்மெண்ட்டில் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராங் ஜட்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட் ஃபெயில். ஓகே, அண்டு ஹெசிடேஷன் வந்து மைனர் ஃபால்ட் தான். 3, 4, 5 times examiner will give you chance. Okay, இது ரெண்டும் okay? Fine. Move on when you're ready, please. அடுத்தது தானே அந்த ஹோல்ட் பேக் பொசிஷன்லேயும் கொஞ்சம் கொஷன் ஆயிருங்க. டூ சிச்சுவேஷன் கொஞ்சம் டூ க்ளோஸ் அப் போய் நிறுத்திங்க. ஹோல்ட் பேக் பொசிஷன் என்ன கேப் இருக்கணும்? 1 to 2 carlins. Some situation slightly more than 1 carlins, but less than 1 carlins. அது exceptional situation தானா? But the normal situationல 1 to 2 carlins, half in, half out. Okay? ஆகுங்கிறதால நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணணும். அவங்களும் கடும் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. Okay, take the next road on the right, please. Yes. கொஞ்சம் பிக் சர்க்கிளா? லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் அந்த கொஞ்சம் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பினா it will take time to come back to the position. Big circle. 1, 2. End of the road. Tanya? Turn right, please. இது வந்து சென்ட் டேவிட்ஸ் ரோட். நீங்கள் ரோடெல்லாம் நீங்கள் நினைப்பு வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. End of the road. Turn right, please. Okay? Newton Road. இது ஓப்பன் ஜங்ஷனா க்ளோஸ் ஜங்ஷன்? ஓப்பன் ஜங்ஷன். இதில் நின்று ஆகணும். வெயிட் நீங்கள் அப்படி டூ க்ளோஸாக வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ண வேணாமா? எக்ஸாமினர் திங்க் பண்ணுவாங்க நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணால் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை. இந்த கார் என்ன செய்ய போகுது? அவங்க இங்கே டர்ன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபைன். போகலாமா? இல்லை அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஆனால் இந்த கார் இங்கே இருக்கிறதால நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். எடுங்க. இப்போ இந்த வேனுக்கு நீங்க நின்றீங்க தானே, ஹெசிடென்சி அது வந்து கொஞ்சம் ஹெசிடன். ஏன் தெரியுமா? உங்களை க்ராஸ் பண்றதுக்கு 1 second எடுக்கும். அந்த வேன் வந்து உங்களை ரீச் பண்றதுக்கு 2 seconds எடுக்கும். ஸோ யூஸ் தட் 1 second டு கோ. பண்ணிடாது. ஆனால் ராங் ஜட்மெண்ட் எடுத்துறாங்க. ஓகே, Dania, coming up, any different? சொல்லுங்க. Speed வந்துட்டு 40. And என்ன எழுதிருக்கு writing on? Oncoming vehicles in the middle of the road. ஏன் தெரியுமா? இது வந்து bridge. Yes. இந்த bridge வந்து big lorries வந்து middle of the road வரும்.
அதுக்காக தானே அதை ஒன் கமிங் வெஹிக்கிள் வந்து மிடில் ஆஃப் த ரோடுன்னு சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். சரியா? வந்த ஸ்பீடுக்கு எடுத்துட்டாங்க. இது என்ன ஸ்பீட் நீங்கள் சொன்னீங்க? 40. சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் என்ன செய்யணும்? மிரர்ஸை செக் பண்ணி இப்படி தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட், செக்கிங் த மிரர்ஸ். ஓகே, கேட் ஆன் பண்ணுங்க. மோர் தென் 36, 37, லெஸ் தென் 35 ஓட வேணாமா? எஸ், வெல் டன். இப்போ என்ன ஸ்பீட்ல நீங்க போறீங்க? 38. வெல் டன், பெர்ஃபெக்ட். இந்த சைட் வந்திருக்கமா? இந்த டெஸ்ட் ரூட் வந்திருக்கோமா? ஓகே, ஃபைன். இங்க அது ஸ்டாகர்ட் ஜங்ஷன் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட். ஸ்டாகர்ட் ஜங்ஷன் இருக்கு. இது என்ன ஸ்பீட் இப்ப? 30. ஸ்லோ டவுன். வெல் டன், பெர்ஃபெக்ட். சடன்லி ஸ்லோ டவுன் பண்ணோம்னா உங்களோட ஸ்பீட் இப்போ ஓகே, கேரி ஆன் பண்ணுங்க. முன்னுக்கு என்ன ஹசார்ட்? ஒரு ஜீப் ரைட், ஒரு வெஹிக்கிள் ஒன்று ரிவர்ஸ் பண்ணி போறாரு. ஓகே, ஃபைன். அந்த ஸ்டாகர்ட் ஜங்ஷன்ல டர்ன் ரைட் எடுக்க போறோம். சரியா? நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டாகர்ட் ஜங்ஷன்ல ஃபாலோயிங் ஸ்ட்ரைட் போயிடுக்கோம். இல்ல, நம்ம ரைட் தான் எடுத்தோம். ரைட் தான் எடுத்தோம். ஓகே, ஃபைன். Take the next road on the right. Slow. Can't see, can't speed situation. இன்னைக்கு ஜங்ஷன் சைன் நீங்க இப்போ சிக்னலை போடலாமா? வெல் டன். சிக்னல் ஒன் டைம். ஸ்லோவர். பிக் சர்க்கிள். வெல் டன், பெர்ஃபெக்ட். தட்ஸ் இட். ஸ்டீரிங் கொஞ்சம் பிக் சர்க்கிள் திருப்பிங்கன்னா ஒன் டைம் உங்களோட பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. இதில் தானியா பார்க் கார்ஸ் ஆன் த லெஃப்டில் இருக்குமா? கேரி ஆன் பண்ணுங்க. அண்ட் பொட்டோல்ஸ், ட்ரை டு அவாய்ட் த பொட்டோல்ஸ். அங்கே பாருங்க, இப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி? இது இப்போ ஆப்போசிட்ல ஆன் கமிங். அங்கே பாருங்க, எடுக்கலாமே. நோ ஒன் கமிங். நிற்க தேவையில்லை. நீங்கள் நின்றா என்ன நடக்கும்? இப்போ ஸ்லோவாக அங்கே போங்க. ரைட், மோர் ரைட். Too close போகுது. Too close to this car. Less space, less speed. ஆனால் நீங்கள் too close போகக்கூடாது. Less than 1 feetக்கு போயிட்டு கார். What is the maximum speed, Dania? Maximum space clearance. 1 door length or 1 meter away. உங்களுக்கு 1 meter away keep பண்ணே இல்லாட்டி என்ன செய்யணும்? Stop. No. Less space, less speed. இப்போ அவடத்துல வந்து நீங்க ஸ்பீடும் அந்த பொசிஷன் அந்த கிளியரன்ஸும் வந்து உங்களோட ஸ்பீட் கொஞ்சம் கூட. Okay. Right? And it's not oncoming vehicle வரலாம். 2 cars can go, என்ன? Right. இதுல என்ன ஸ்பீட் இது? 30. Okay. Well done. இது நியூட்டன் லாங் வீல். Okay. Shape of the road, Dania? Hilly, uphill. So கொஞ்சம் பவரை கொடுத்தா தான் போகும். இப்போ டவுன் ஹில். Any changes on the speed சொல்லுங்க. இப்போ வந்து 40 change ஆகுது. Yes, well done. அப்ப change of speed என்ன சொல்லுங்க? Mirrors checking. Well done. Speed change பண்ணல. Mirrors மட்டும் தான் செக் பண்ணிட்டீங்க, ஸ்பீடை சேஞ்ச் பண்ணு. Right, okay, fine. Carry on. Well done. Keep up பண்ணுங்க. It's an uphill தானே. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. இதுல முன்னுக்கு பிரிட்ஜ் ஒன்று வருது தானே? அந்த பிரிட்ஜுக்கு அங்கால தான் சிங்கிள் கேரேஜ்வே மாறுது. அந்த ரோடை ரீஃபர்பிஷ் பண்ணிட்டாங்க. ஏர்லியா வந்து அது ரூரல் ரோட், கம்ப்ளீட் ரூரல் ரோடு. உங்களுக்கு 45க்கு மேல போகலாது. இப்ப 55 ஓடணும் நீங்க. சரியா? லிட்டில் பிட் ஸ்பீட் பண்ணலாம். இது வந்து லெஸ் ஸ்பேஸ், லெஸ் ஸ்பீட் சிச்சுவேஷன். கொஞ்சம் ரைட்டுங்க. ஏது ஹசார்ட் வருதா? பின்னாடி ஒரு வெஹிக்கிள். ரைட், ஓகே. ஸ்பீட் பண்ணுங்க. இப்போ நேஷனல் ஸ்பீட் சைன் வருது தானே? ரைட், ஸ்பீட் பண்ணுங்க. இப்போ மோர் ஸ்பீட். இது 40 இஞ்சால. எஸ். இப்போ மிரர் செக்கிங் அண்ட் கிவ் கேஸ். எஸ், வெல் டன். ஸ்பீட் பண்ணுங்க. ப்ரோக்ரஸ் பண்ணணும். அப்ரோப்ரியேட் ஸ்பீட் போகணும். இதில் 45, 50 எடுத்துட்டு இந்த ரோட்ல என்ன ரைட்டிங் எழுதிருக்குன்னு சொல்லுங்க குயிக்கா. Slow down. In curve, bend. Okay. Right, keep away from the curve. இதான் இஞ்சால சிங்கிள் கேரேஜ் வே. ஸ்பீட் பண்ணுங்க. இந்த ரோட கண்ணீங்களா? இப்போ கொஞ்சம் வைடரா 2 வே ஆக்கி இத
வைடர் ஆக்கி சிங்கிள் கேரேஜ் வே. இது வந்து நோ மோர் ரூரல் ரோட் இவடத்துல இருந்து. ஆஃப்டர் த பிரிட்ஜ் நோ மோர் ரூரல் ரோட். ஸ்பீட் எஸ். என்ன ஸ்பீட் இப்போ நீங்கள் போகிறீங்க? 56 கம்ஃபர்டபுளாக போகலாமா? வெல் டன், தட்ஸ் இட். அதான் தேவை உங்களுக்கு. 56 இதில் கம்ஃபர்டபுளாக போகல மனுஷன்னா திஸ் இஸ் அ சிங்கிள் கேரேஜ் வே நவ். ஓகே ரைட். இதான் அந்த பாட்டில் டம்ப் ரவுண்ட் அபவுட் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும். at the roundabout தானியா turn right second exit. எத்தனை exit இருக்கு? 2. all the way back வந்து third exit. okay second exit on the right. signal போட காணல. இங்க ரைட் இருக்கனால I just hold it. well done, very clever. என்னையும் டெஸ்ட் பண்றீங்க நீங்க. கொஞ்சம் ரைட்டுக்கு வெச்சுக்கோங்க. fine safe. Yes. go speed reaction speedometer அந்த RPM மீட்டர் வந்து பவருக்கு போகணுமா? இங்க லெஃப்ட்டுக்கு பாருங்க தானியா. லெஃப்ட்டுக்கு ரைட். So now it's dual carriage way. well done. என்ன ஸ்பீட் போகலாம்? 50 55. no total 70 speed. 70 speed 60 65 போகலாமே. okay முன்னுக்கு ஒரு ஹசார்ட் பேர் இதா பாருங்க. அப்போ cyclist ஸ்பீட்ல பாருங்க. change the lane. change. yeah change speed. and change the lane now. reduce பண்ணனும் ஸ்பீட. reduce பண்ணனுமா? ஸ்பீட reduce பண்ணப்பட நீங்க. change the lane வந்து can't reduce your speed. okay at the roundabout following straight. நம்ம ரெண்டு லெசன் அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று judgment roundabout and lane changing straight progress. following straight yes. அந்த சிச்சுவேஷனை பற்றி கதை கொஞ்சம் பாருங்க. நீங்கள் இப்போ முடிங்க. அடுத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்பீடை சடன்லி குறைச்சி லேன் சேஞ்ச் பண்ணா என்ன ப்ராப்ளம்? பின்னாடி அவன் கடும் ஸ்பீடாக வந்தேனே. இப்போ இது என்ன செய்யறாரு பாருங்க. இவர் என்ன செஞ்சப்ப ஜம்ப் பண்ண சிக்னல் போட்டாரா? போடல. கடும் க்ளோஸாக நிற்கார். கொஞ்சம் அப்போ அவங்களோட டிஸ்டன்ஸை கூட்டணும். ரைட் மெயின்டைன் பண்ணுங்க. 2 செகண்ட் ரூல். 2 செகண்ட் ரூலை குயிக்காக நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. இந்த சைன் போர்டோட 1001 1002 and 1003. well done. can you change the lane now? at the roundabout turn right third exit. well done, perfect, that's it. at the roundabout turn right third exit. அதுக்காகத்தான் நான் அந்த லேனை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆல்ரெடி. கொஞ்சம் உள்ளுக்கு வச்சுக்கோங்க. yeah safe position. no 30. well done, perfect excellent. இந்த ஸ்கூல் கார் பார்க்குள்ள எடுங்க. ஒரு forward bay parking செஞ்சுட்டு போவோமா. take the next road on the left and right. slowly come back to the left and follow the lane. and right side இதுக்குள்ள வந்திருக்கோமா நம்ம? right okay fine all right. and இந்த இடத்துல pull up பண்ணுங்க. கொஞ்சம் right left okay that's it. இன்னும் கொஞ்சம் முன்னாடி okay fine that's it. okay இப்போ நம்ம forward bay parking ஒன்று செய்ய போகிறோம். நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னு கொஞ்சம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் உண்டு, தமிழில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் forward bay parking நீங்கள் செய்யுங்க. ஓகே ஸோ வந்துட்டு நம்ம
கியர்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்கில் இருக்கிறதுனால ஸோ ட்ரைவ் மோட் போயிட்டு ஹேண்ட் பிரேக்ஸ் வந்துட்டு லெவரேஜ் பண்ணிட்டு அப்சர்வேஷன் அண்ட் தென் ரைட் இண்டிகேட்டர். ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்டா அப்சர்வேஷன் ஃபர்ஸ்டா? ப்ரிப்பரேஷன் தான் சொல்லிட்டேன். ஓகே. அப்ப ஸ்டீரிங்? ஓ, ஸ்டீரிங் ப்ரிப்பரேஷன்ல. ப்ரிப்பரேஷன். ஓகே, சரி. ஓகே. அதுக்கு முன்னாடியா? ஓகே, இப்படி செல்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும் என்ன? ஆமா. ரைட். அப்ப அதுக்கு முதல் ரெஃபரன்ஸுக்கு முதல் நீங்க பே சூஸ் பண்ணணும். அப்படி சொல்லுங்க நீங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பே சூஸ் ரைட். பண்ணிட்டு ஓகே. and then அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் ப்ரீவியஸ் பே வந்துட்டு இட் should be அந்த தேர்ட் குவார்ட்டர் 3 குவார்ட்டர்ஸ்ல அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த தேர்ட் லைன் இருக்க மாதிரி காரை பிளேஸ் பண்ணிடணும். இந்த 3 குவார்ட்டர்ல எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட். அந்த ப்ரீவியஸ் பே 3 குவார்ட்டர்ல எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட். இங்க ரைட் சைடு 3 குவார்ட்டரா லெஃப்ட் சைடு 3 குவார்ட்டரா? ஓகே, ஸோ அந்த பேக்கு பக்கத்துல இருக்கிற அந்த லாஸ்ட் குவார்ட்டர். ஸோ அங்க போயிட்டு காரை பொசிஷன் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி வி ஆர் இன் த டிரைவ் மோட். ஸோ காரை பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டியரிங் வந்துட்டு ஃபுல் லாக் டு த ரைட். அப்சர்வ் பண்ணணும், இல்லை சைடு அப்சர்வ் பண்ணிட்டு ரைட் இண்டிகேட்டர் அண்ட் தென் ஷோல்டர் செக் அண்ட் தென் மூவ் ஆன். பர்ஃபெக்ட். எனக்கு இந்த விஜய் டிவியில் சமையல் குறிப்பு சொல்லுவாங்க. எனக்கு உங்களோட அந்த தமிழ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு அந்த சமையல் குறிப்பு சொல்ல மாதிரி வெல் டன், கிறிஸ்டல் கிளியர். ஓகே, ரைட். இப்போ நீங்க எந்த பே சூஸ் பண்ண போறீங்க? நான் இந்த அந்த ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்க பே. ஓகே, வெல் டன். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது என்ன செய்ய போறீங்க? வந்துட்டு நான் going to prepare and position the car. ஓகே. சோ இப்போ ஸ்டிக்கர் வந்துட்டு அந்த கொஞ்சம் தேர்ட் குவார்ட்டர்ல ஓகே இருக்கு. எது இப்போ சொல்லுங்க. இந்த ஸ்டிக்கர். சோ நான் இந்த பார்க்கிங் இந்த பேல பார்க் பண்ண போறேன். பார்க் பண்ணுங்க. அப்ப இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ உங்களோட ஷோல்டர்ல இருந்து அந்த 3 குவார்ட்டர் இருக்கு என்ன? ரைட். ஓகே, ஃபைன். இப்போ வந்து ஸ்டியரிங் ஃபுல்லா ரைட் லாக். ஸ்டியரிங் ரைட் லாக். ஓகே, ஃபைன். And then again observation. Okay. And then right indicator. Okay. And then final shoulder check. Okay. And then gradually move on. While we move on, 0 speed la da irukkanum. Okay, 0 speed. Ungoda speed 0 ah? Yes. Well done. Perfect. Slow and gradually move பண்ணிட்டு கார் பேக்குள்ள போகுதா இல்லையான்னு எப்படி பாப்பீங்க? மிரர்ஸ்ல பிளைண்ட் ஸ்பாட் மிரர் பாப்பீங்களா? ஆமா. ஓகே. இப்போ வெஹிக்கிள் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரைட் பண்ணுங்க. எப்படி ஸ்ட்ரைட் பண்ணீங்க ஸ்டீரிங்க? இந்த டொயோட்டா சிம்பல் வந்துட்டு 2 times straight. Well done. Perfect. That's it. Okay. That's it. Well done. Okay. Yes. இப்போ கார் பேக்குள்ள வந்துட்டு அதை காட்டுவோமா? பேக்குள்ள வந்துட்டு ரைட் சைடில் பாருங்க அந்த ரைட் பிளைண்ட் ஸ்பாட் மிரரை டோர் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஃபோனை ட்ராப் பண்ணிடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஓகே ஓகே தானே? வெல் டன். பர்ஃபெக்ட். தட்ஸ் இட். ஸோ இது வந்து தானியா பார்ட் 1. பார்ட் 2 என்ன? அகைன் நம்ம பேக் மூவ் பண்ணி நம்ம இப்போ இது ஒன் வேன்றதுனால நம்ம லெஃப்ட் சைடுல தான் போகணும். எஸ். ஸோ கார் வந்துட்டு நம்ம இது ரைட் சைடு ரிவர்ஸ் பண்ணாதான் இது இந்த சைடு. எஸ், ரைட் லாக் பண்ணி எடுக்கணும். அப்போ அதுக்கு ரைட் லாக் பண்ணுறதுக்கு முதல் நம்ம ரிவர்ஸ் பண்ணி டோ மிரர் வந்து பிகினிங் ஆஃப் த பே லைன் மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ரிவர்ஸ் பண்ணணும். ரியர் விண்ட் ஸ்க்ரீன் பார்க்கணுமா? அட்லீஸ்ட் இங்கால ரியர் விண்ட் ஸ்க்ரீனை திருப்பி பார்க்கணும். அட்லீஸ்ட் 3 times நீங்கள் பார்க்கணும். ஓகே ஓகே தானே? ஃபைன். வெல் டன். ரைட் லாக். கியர் ஆல்ரெடி ரிவர்ஸ் தான் இருக்கு, அதில் என்ன கன்ஃபியூஷன்? 3 point. எஸ், நான் 3 point நினைச்சேன்.
இது இப்போ வந்து இந்த லெஃப்ட் டோ மிரர் வந்து அந்த சென்டர்ல இருக்கு. எஸ் வெல் டன். சோ இப்போ ஃபுல்லா லெஃப்ட். இப்போ கியரை சேஞ்ச் பண்ணலாம் தானே? நீங்கள் அதை திரும்ப தேவையில்ல. ஓகே லெஃப்ட் லோ. வெல் டன். பர்ஃபெக்ட். இப்போ அப்படியே கேஜுவலா லெஃப்ட் சைடு கிராஜுவலி லெஃப்ட் சைடுக்கு வந்து நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்க. ஓகே இது ஃபைன். இப்போ எண்ட் ஆஃப் த ரோட் டர்ன் லெஃப்ட் தானியா? இது ஒன் வே, அதெல்லாம் நீங்கள் லெஃப்ட் ரைட் இது வச்சுக்கலாமா? ஓகே. Well done, perfect. New road, new mirrors. கொஞ்சம் head movement saying, ஓகே. எனக்கு இப்போ Following இந்த straight. ரோட்ல ஸ்பீட் என்னன்னு டக்குன்னு கன்ஃபியூஸ் 30 நம்ம என்டர் பண்ணக்குள்ள இந்த ரோட் 30 தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீட் லேம்பையும் ரெசிடென்ஷியல் ரோட் ஹவுசஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோலியா. சேஃப் கேப் 1 to 2 car lengths. Remember பண்ணுங்க. 1 to 2 car lengths or at least 1 car lengths. Hold back position. Okay. Safer? Yes. Right. Pedestrian note பண்ணீங்களா? Yeah. காரை மட்டும் பார்க்கப்படாது. அதர் ரோட் யூசஸ் வந்து ஆல் இன்க்ளூசிவ். கார் இருக்கலாம், சைக்கிளிஸ்ட் இருக்கலாம், பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்கலாம், கிட்ஸ், எவ்ரிதிங். அது obstruction. Coming up at the mini roundabout, turn left, first exit please. ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஸ்டேரிங்க. ஸ்ட்ரைட் பண்ணுங்க, ரைட்டுக்கு ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ஏன்னா இல்லாட்டி கார் இங்கே லெஃப்ட்டுக்கே போயிட்டு இருக்கும். And take the next road on the right, please. Here. உங்களோட ஸ்பீட் கொஞ்சம் கூட இடத்துல. ரைட், ஓகே. அதில் நீங்கள் அந்த மினி ரவுண்ட் அபவுட்டில் கொஞ்சம் முன்னே பாருங்க. கான் ஸ்பீட். மினி ரவுண்ட் அபவுட்டில் லெஃப்ட் எடுத்து ஏன் சடன்லி நீங்கள் அந்த ஸ்டேரிங்கை பிரிங் இட் பேக் அது ஸ்ட்ரைட்டா இல்லாத மாதிரி இருந்துச்சு கார், அதனால அதில் வெரி கேர்ஃபுல்லாக என்ன சொன்ன, நீங்கள் அந்த ஸ்டேரிங்கை குயிக்காக ஸ்ட்ரைட் பண்ணாட்டி கார் வந்து லெஃப்ட்டுக்கு போகும். அப்போ இடத்துல வந்து உங்களோட பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிடுமா? பொசிஷன் உள்ளே போயிட்டா என்ன நடக்கும்? பின்னுக்கு வர கார் என்ன நினைப்பா? பார்க் பண்ணுறோன்னு நினைப்பான். அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த உங்களோட கிளியரன்ஸ் வந்து காணாட்டி, அந்த சேஃப் கேப் காணாட்டி உங்களுக்கு திரும்ப வர கஷ்டம் என்ன. அப்போ soon as possible bring back the steering. Okay. இது என்ன ஸ்பீட் தானே? 30. என்ன ஸ்பீட் பாசிபிள் உங்களுக்கு இதில் போகலாம்? ஒரு 20 to 25. ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்ன ஸ்பீட் போகிறீங்க? 23. ஓகே ஃபைன். Take the next road on the right please. Too much hesitant பண்றேன். கொஞ்சம் ஆக்டிவா. ரைட், ஓகே. இവിടത്തെ ஆக்டிவ் தேவையில்லை. நான் சொன்னது அவிடத்துலையா? நான் சொன்ன அந்த பார்க்காருக்கு end of the road, turn right and immediate left, Tanya. Okay. Hazard Tanya, है ना? Potential hazard. Very careful, huh? You're too close up over now. Take the next road on the left immediately. And the giveaway line is too close up over now, huh? Okay.
குயிக்காக எடுங்க. ஹெசிடன்ட் டூ மச். பெட்ரோல் டோன்ட் வரி. பெட்ரோல் வந்து பெட்ரோலுக்காக நீங்கள் அந்த இப்போ அப்பில் அது உங்களுக்கு முன்னுக்கு கிளியர். ஸோ ஜஸ்ட் கேரி ஆன். அப்படி பெரிய பெட்ரோல் இல்லையா அது? அந்த பெட்ரோல் இது நான் அனுப்பினேன், சைன் பண்ணீங்களா? ஓகே. 8,000 பேர் பார்த்துருக்கேன், 102 பேர் தான் சைன் பண்ணி. நான் சைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிப்ளையும் கூட பண்ணி. எஸ், கொஞ்சம் இப்போ கவுன்சிலுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நினைக்கிறேன் நான். அது கொஞ்சம் போகுது. நான் இப்போ கீப் ரிப்பீட்டட்லி உங்களோட சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் அது இது உங்களோட சர்க்கிள் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பெட்ரோல் பிரச்சனை பெரிய பிரச்சனை, எல்லாரோட காரையும் டேமேஜ் பண்ணுது அது. Coming up at the roundabout, turn right, second exit. Tanya. இந்த ஷேப்பை கண்டேல ரோட்ல இங்கே மூணு லெஃப்ட்டுக்கு வந்து ரைட் எடுங்க. அண்ட் ரைட்டா கொஞ்சம் குயிக்காக எடுக்கணும். கொஞ்சம் குயிக்காக எடுக்கணும். இல்லாட்டி பிக் சர்க்கிள் செய்யுங்க, ஸ்லோவர். இல்லை, நான் ஸ்டேரிங்கை சொன்னேன், ஸ்பீடை சொல்லலை. எடுக்கலாம், எடுத்து அங்கே போய் நிற்கலாம். எஸ், இப்போ முள்ளுக்கு வாங்க. ஸ்லோவர் ஸ்லோவர் ஸ்லோவரா ஸ்லோவர். இப்போ ரைட். ஓகே, ஃபைன். More right, more right. That's it. Oncoming vehicle பார்க்கணுமா? நீங்க less space, less speed. Yep. Less speed, more steering. Okay? Take the next road on the left. Well done. Wilton Avenue வந்தாச்சு. இடத்துல புடப் பண்ணுங்க. இங்கே மூ லெஃப்ட். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க இடத்துல. ஓகே, ரைட். தட்ஸ் ஆல். இதுதான் கம்ப்ளீட் டெஸ்ட் ரூட். இந்த டெஸ்ட் ரூட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஆமாம், நம்ம ஜாயின் பண்ண டைமில் ஒரு டைம் போயிருக்கோம். ஒரு தரம் போயிருக்கோம் வேணே. ரைட், ஓகே, ஃபைன். இப்போ ஓடக்குள்ள உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? ஓகே தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கண்ட்ரி ரோட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதுவும் அந்த அப்ஹில் இப்போ ஸ்பீட் வந்துட்டு எனக்கு ரேஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஹெசிடன்சி இருந்தது. இப்போ இன்றைக்கு நீங்கள் ஓடினதில் எந்த கண்ட்ரி ரோட் வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸ்பீட், ப்ரோக்ரஸ், உங்களோட அப்சர்வேஷன், மிரர்ஸ், சிக்னல், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் ஆரம்பத்தில் அந்த மினி ரவுண்ட் அபவுட்டில் கொஞ்சம் இப்போ நம்ம அந்த வே பேக் இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். அடுத்தது லேன் சேஞ்சிங்கையும் பார்ப்போம் அந்த வே பேக் டு ஹோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே, ஓகே, தேங்க்யூ வெரி மச். தானியா வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறா. நாங்கள் டேட் சொல்ல மாட்டோம். ஆமாம், உங்களோட ஆஃப்டர் எவ்ரி ஒன்ஸ் விஷஸ் she is going to face the test very soon. When she is passed, we will put the picture with the selfie. So hope you enjoy this test route. And இது வந்து தமிழில் purposely lots of subscribers கேட்டதால் நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சது தான். இதில் எதுவும் உங்களுக்கு if you need any help on this test route, please feel free to contact me. Don't keep calling me, just WhatsApp message. Thank you, Dania. Thank you.